அப்போ தமிழ் வந்து உலகம் முழுக்க இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது சார். அதே நீங்கள் சினிமாவில் பார்க்கும்போது உங்களால் ஃபுல்லாக தமிழில் எழுத முடியாதுல்ல. ஒரு சில ஆங்கில வார்த்தைகள்லாம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் படமா. ஆமாம், பிகாஸ் அவங்க போடுற இது உங்களோட வார்த்தைகள் இல்லை, உங்களோட லிரிக்ஸ் இல்லை, அவங்க கொடுக்குற லிரிக்ஸ்க்கு நீங்கள் மியூசிக் போடுறீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா? சார் இனிமே அதை தவிர்க்க முடியாது சார். ஏன்னா எல்லாமே குளோபல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து லாட்டின் பாடல்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பில்போர்டில் பார்த்தீங்கன்னா அவன் தான் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை லாட்டினில் இருக்கும், ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்கும். அது என்னென்னா இங்கிலீஷ் வந்து லிங்குவா ஃப்ராங்க் ஆஃப் த வேர்ல்ட். ஒரு 1000 வருடங்கள் முன்னாடி இப்போ தமிழர்கள் வந்து சோழர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே ட்ரேடெல்லாம் போயிட்டு இருந்தப்போ தமிழ் வந்து ஒரு லிங்குவா ஃப்ராங்காக இருந்திருக்கு. ரோமில் வந்து தமிழில் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய தரவுகள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் சோழர் காசு இருக்கும், இல்லை ரோமோட காசு தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஸோ இப்படி இருந்தப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரேட்னால இது வந்து ஒரு லிங்குவா ஃப்ராங்காவாக நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கு தமிழ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து பழனின்னு ஊர் இருக்கும். ஸோ நிறைய நம்ம ஆளுங்க நிறைய இடத்துல இருந்தாங்க. அப்புறம் நிறைய மைக்ரேஷன் தியரிஸ்லாம் நிறைய இருக்குது சார். பட் அதெல்லாம் இன்னும் ஒன்றா வெளில ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க. பட் இப்படி ஒன்று இருந்துச்சுல்ல சார். அப்போ தமிழ் வந்து உலகம் முழுக்க இருந்த மாதிரி இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் இருக்குது சார். லாட்டின் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய மொழிகள் இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயே ஒரு 30-40 மொழிகள் நிறைய மொழிகள் பேசுகிறோம். அதில் ஒரு 10-15 மொழிகள் பெருவாரியாகவே பேசுகிறோம். பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய மொழியாக இங்கிலீஷ் இருக்குது. இப்போ இந்தியாவுக்குள்ளேனா ஹிந்தி இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி உலகமே கையில் இருக்கும் பொழுது இங்கிலீஷ் தானே சார் புத்திசாலித்தனம். பெரிய கதவு சின்ன கதவுன்னு ஒரு இது சொல்லுவாங்கள்ல சார். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கிலீஷுங்கிறது காமன் ஆகிடுச்சு. அப்போ உங்களோட கருத்துக்களை குளோபல் அரங்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கும் பொழுது அந்த ஆங்கிலம் அங்கே வந்து தேவைப்படுது. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.